வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை எதை பற்றினா, நட்பை பிரியாதே நயவஞ்சகம் செய்யாதே. இதுதான் கதையோட டைட்டிலு. அதாவது ஒரு காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குதிரையும் ஒரு யானையும் நண்பர்களாக இருந்தாங்க. பிரியாத நண்பர்களாக, ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க சாப்பாடு தேட போகிறதா இருந்தாலும் சரி, தண்ணி குடிக்க போகிறதா இருந்தாலும் சரி, அவங்க ஒத்துமையாக காட்டுக்குள்ளே அந்த குதிரையும் யானையும் போவாங்க. போய் தான் சாப்பாடு தேடுவாங்க, தண்ணியெல்லாம் குடிப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு நேரம் ஒரு நரி பார்த்துருக்கு, இன்னும் அந்த குதிரையும் யானையும் இவ்வளோ நட்பாக இன்பமாக ஜாலியாக இருக்காங்களே, இது நம்ம கொள்கைக்கே புறம்பானதாக ஆச்சே அப்படின்னு ஒரு நரி யோசிச்சிருக்கு. உடனே அந்த நரி என் ஃப்ரெண்டு என் நரி என்ன செய்யுதுன்னா, நரி இவங்க 2 பேரையும் எப்படியாச்சும் பிரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு நாள் என்ன பண்ணுது, நண்பர்களே எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு குதிரைகிட்டையும் யானைகிட்டையும் கேட்குது. அப்போ குதிரை சொல்லுது, இந்த மாதிரி நிறைய நாங்கள் இந்த மாதிரி தண்ணி தேடி திரியிறோம் காடு ஃபுல்லாக, ஆனால் தண்ணி கிடைக்கிற மாதிரி தெரியல, அந்த பக்கத்து ஒரு இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு குதிரை சொல்லுது நரிக்கிட்ட. அப்போ நரி சொல்லுது யானைக்கிட்டையும் குதிரைக்கிட்டையும், இந்த மாதிரி தூரத்தில் ஒரு காடு இருக்குது, அங்கனக்கிட்ட தண்ணி நிறையா இருக்குது, அங்கே போய் பருகுங்க, அங்கேருந்து தான் நான் குடிச்சிட்டு வரேன். அப்படி இந்த மாதிரி நரி குதிரைக்கிட்ட சொல்லுது, தூரத்தில் தண்ணி இருக்குது, அங்கே போய் குடிங்க அப்படின்னு. அப்போ இந்த குதிரை யானைக்கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி நரி சொல்லுது அப்படின்னு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பேசிக்கிட்டே யானையும் குதிரையும் போகிறாங்க. அப்போ குதிரை சொல்லுது யானைக்கிட்ட, இந்த மாதிரி நம்ம அந்த நரி சொன்னிச்சே, நம்ம அங்கே போய் தண்ணி இருக்கான்னு பார்ப்போமே அப்படின்னு. இப்போ யானை சொல்லுது, அது சூழ்ச்சிக்கார நரி, உன்னை கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் சிக்கலில் மாட்டி விட்ரும், இந்த நரியை மட்டும் நம்பிடாத வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. அப்போ ரொம்ப நேரம் அலைகிறாங்க, காடு ஃபுல்லாக திரியிறாங்க, தண்ணியே கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு கட்டத்தில் ரொம்ப தாகம் எடுத்து எரிச்சல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு? குதிரைக்கு. உடனே குதிரை அதோட கோவத்தை போய் யானைகிட்ட காட்டுது, ஒன்றால் தான் எனக்கு தண்ணியே கிடைக்காம போயிடுச்சு, நான் நரிக்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையோட நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்காமல் அது யானையை விட்டுட்டு அது நரிக்கிட்டே போயிடுது. நரிக்கிட்ட போயிட்டு சொல்லுது, நண்பா நான் என்னமோ அவனோட நான் நண்பனாக இருக்க போகிறதில்ல, உன்னோட தான் நண்பனாக இருக்க போகிறேன், நீ தண்ணி இருக்க இடம் எங்கன்னு சொல்லு, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி மண்டையெல்லாம் கிருட்டுங்குது, நானும் அவனோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நரியும் அதுவும் புறப்பட்டு போகுது வேறு காட்டுக்கு. சரியா? இப்படி வேறு காட்டுக்கு போகிறப்ப நரி என்ன பண்ணுது, கரெக்டாக சிங்கம் இருக்கிற இடத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போய் அந்த குதிரையை விடுது. அங்கே தண்ணியெல்லாம் இல்லை, சிங்கத்துக்கிட்ட கோத்து விட போகுது. அப்படி உள்ளே போய் விட்றப்ப சிங்கம் அங்கேருந்து வேகமாக உடியாருது இந்த குதிரையை வேட்டையாடலான்னு. இப்போ அதை பார்த்த பயத்தில் குதிரை என்ன பண்ணுச்சு, சரியான ஒரு மாதிரி கோபமாகி இந்த நரியை ஓங்கி ஒரு விட்டுச்சு. விட்டதில் பறந்து போய் ஒரு மலைப்பாம்புக்கிட்ட மாட்டிக்கிச்சு நரி. உடனே அந்த மலைப்பாம்பு அந்த நரியை போட்டு சுற்றி அதை சாப்பிட்ருச்சு. கடைசியில் குதிரை சிட்டாக பறந்து யானைக்கிட்ட வந்துடுச்சு. சிங்கத்திட்டேருந்து தப்பிச்சிருச்சு. நல்ல வேலை அந்த நேரத்தில் தப்பிச்சிருச்சு. தப்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை யானைகிட்ட சொல்லுது, நண்பா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு நண்பான்னு. கடைசியில் பார்த்தா அவங்க காட்டிலே ஒரு இடத்துல ஒரு குரங்கு ஒன்று சொன்னிச்சு, தண்ணி இந்த மாதிரி அங்கே கொஞ்சோண்டு இருக்குது, அதை பருகுங்கன்னு. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க, அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை புரிஞ்சுக்கணும். நல்ல நண்பர்களை நம்ம எப்பயுமே கைவிடக்கூடாது. இதுதான் இந்த கதையோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் பல சிறுகதைகள்லாம் சொல்கிறேன், யாருமே ஒரு ஷேர் பண்ணுறது கிடையாது, லைக் பண்ணுறது கிடையாது. நிறைய வாட்டி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், பல யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து எல்லாமே ஃபெயிலியராக போயிருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. நன்றி மக்களே.